இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் தை மாதம் 4ஆம் நாள் 17/1/2025 ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:34 லக்னம் மகர லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திருதியை அதிகாலை 5:35 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்த்தி வருகின்றது. நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் பிற்பகல் 2:24 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6:33 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இது பிற்பகல் 2:24 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் உத்ராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும், உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 2:24 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. இன்று வேலைகள்ல அதிக மும்முரமாக ஈடுபட்டும் இருப்பீங்க. சற்று பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது தாங்க. அவசரப்பட்டு எந்த விதமான முடிவுகளும் எடுக்கவும் வேண்டாங்க. வீட்டுல உள்ள பெரியவர்கள் கிட்ட கலந்தாலோசித்து செய்வதும் நல்லது. வேலை சம்பந்தமாக இன்று அலைச்சல்களும் இருக்குங்க. 1ற்கு 2 முறை அலைந்து திரிந்து தாங்க வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். மற்றபடி சுமூகமான போக்கும் காணப்படும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான சகஜமான உரையாடல்களும் நடைபெறுங்க. இன்று வீட்டுல மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். தொலைதூரத்துல இருந்து கிடைக்கின்ற செய்திகள் குடும்பத்தை மகிழ்ச்சி அடையவும் செய்யும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில் உள்ள பணத்தை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. சில விரைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு பிரச்சனையிலிருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. மற்றவர்களினால் அடுத்த பிரச்சனையும் இருக்கும். வேலை இடங்கள்ல உங்களுக்கு கெடுதல் செய்த நினைப்பவர்களை அடையாளம் காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அடுத்தவர்களை நம்பி எந்த காரியத்திலும் இறங்கவும் வேண்டாம். பெண்கள் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது தாங்க. மற்றவர்கள் கிட்ட கண்ணியமாக பேசுவதும் நல்லது. கேலி கிண்டல் போன்ற பேச்சுக்களை இன்று தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தை பொறுத்தளவிற்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். குடும்பத்தினருக்கான செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்குங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். சமாளிக்கவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்குங்க. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் என்ற சாதகமாக முடிவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. அரசியல் பேசுவதையும் என்று தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுங்க. குடும்பத்தை பற்றிய கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்படலாம். திடீர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. வியாபாரத்துல லாபம் நல்லபடியாக தங்க இருக்கும். வியாபாரத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட தங்க செய்யும். அலைச்சலும் இருக்கும். அதனோடு ஆதாயமும் உண்டாகும். இன்று புதிய வேலைகளுக்கு நீங்க ஒத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தங்கள் சக ஊழியர்கள் கிட்ட உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. சரியான நேரத்துல இன்று வேலையை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில சட்ட சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. இன்று சாதகமான போக்கும் இருக்கும். மாலையில நீங்க தொலைதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு பிடித்தமானவர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உடல் ஆரோக்கியத்தில இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். மனதில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவாகவும் இருப்பீங்க. வியாபார பணிகள்ல சில கனிவான பேச்சுக்களை மேற்கொள்வதும் நல்லது. இது உங்களுக்கு நற்பெயரையும் ஏற்படுத்தியும் தரும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய சிந்தனைகளும் அவ்வப்பொழுது இருக்கும்.
இறை சார்ந்த பணிகள்ல அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. வாகன பழுதுகளை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. இன்று சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது நிறைவேறுவதற்காக விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண் சாம்பல் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நன்மையான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பணவரவிற்கும் சில செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க யதார்த்தத்தை கடைபிடிக்கவும் செய்வீங்க. நல்ல ஒரு திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. இன்றைய நாளை ஒரு சாதகமான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. பணியிட சூழல்கள் மிதமான பலன்களை தருவதாகவும் இருக்குங்க. பெரியதாக எதுவும் எதிர்பார்க்கவும் வேண்டாம். பணிச்சுமை சற்று அதிகமாகவும் இருக்குங்க. அதனை சமாளிக்கக்கூடிய வழிமுறைகளையும் தெரிந்தும் இருப்பீங்க. திருமண உறவுல இணக்கமான போக்கும் இருக்கும். நீங்க அனுசரணையாகவும் இருப்பீங்க. பெரியதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. சுமூகமான போக்கும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அமைதியும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி விஷயங்கள்ல கவனமாக முடிவுகள் எடுப்பதும் நல்லதுதாங்க. ஏதாவது புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். இதுல ஆராய்ந்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. கண் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. இதற்காக நீங்க கூடுதலாக அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழில்ல மிகச்சிறந்த மாற்றத்தை காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கிடைத்த லாபத்தை வேறு தொழில முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். வேலை இடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். புதியதாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்துமே சாதகமாகவும் முடியும். தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. அனுகூலம் நிறைந்த நல்ல நாளாக தங்க இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். சிலருக்கு தாய்மாமனுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்கள் தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை இருந்தாலுமே சக ஊழியர்களுடைய உதவியுடன் முடித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல வரவு அதிகரிக்கவும் காண்பீங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாகவும் இருக்கும். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் இன்று உங்ககிட்ட பாசமாகவும் நடந்தும் கொள்வாங்க. இன்று நெடு நாட்களாக நீங்க பார்க்க நினைத்த ஒருவரை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்கள் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். எந்த ஒரு வேலையை செய்தாலுமே அதுல முழு ஆர்வத்துடனும் அர்ப்பணிப்புடனும் என்று செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலம் நல்ல ஒரு வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். இன்று உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களையும் செய்வீங்க. இந்த விஷயத்துல இன்று மும்முரமாகவும் இருப்பீங்க. யாரையும் அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். புதிய திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. நீண்ட காலமாக இருந்து வந்த கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. புதிய பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். நெருக்கடிகளும் இருக்கும். புதிய முடிவுகளை எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. பயனற்ற பேச்சுக்களையும் விவாதங்களையும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று நல்ல சிந்தனைகளுடன் இருக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். இன்று பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆதாயம் உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. மன அமைதியாகவும் உணர்வீங்க. இன்று சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய வேலைகள் உங்களுக்கு ஏற்றதாகவும் இருக்குங்க. வேலைகள்ல நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே நல்லிணக்கமும் காணப்படும். குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பங்கு வர்த்தகத்தின் மூலமாக பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று தியானம் போன்றவற்றிற்கு முக்கியத்துவமும் தருவீங்க. இன்று சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் உணரலாம். பெரியதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. தொழில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சிலருக்கு வங்கி லோன்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொழில் முயற்சிகளை தொடங்கவும் செய்யலாம். ஏற்றுமதி இறக்குமதி கமிஷன் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நன்றாக சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நேரங்கள்ல சின்ன சின்ன அவஸ்தைகள்ல மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சிறு வியாபாரிகளுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். பிள்ளைகளினால சில செலவுகள் ஏற்பட்டாலும் அவசியமான செலவுகளாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். அவ்வப்பொழுது சோர்வாகவும் உணர்வீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை விட அறிவுபூர்வமாக பேசுவதும் நல்லது தாங்க. திடீர் முடிவுகளும் எடுப்பீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல மரியாதையுடனும் நடத்தவும் படுவீங்க. உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எந்த ஒரு வேலையை செய்தாலுமே அதுல முழு கவனத்துடனும் அர்ப்பணிப்புடனும் ஈடுபடவும் செய்வீங்க. நல்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய முன்னேற்றத்துல தடைக்கல்லாக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களை முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. யாரையும் அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல புதிய திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். நீண்ட காலமாக கடன் வாங்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். குழந்தைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. புதிய பொருட்கள் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். உத்தியோக பணிகள்ல ஆர்வமின்மை போன்ற சூழலும் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகளின் மூலமாக நெருக்கடிகளும் ஏற்படலாம். முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுத்துவதும் நல்லது. பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதாயமும் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனைகளும் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. இன்று ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வேலைகளை எளிமையாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. நண்பர்களுடைய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகளில் நல்ல பலன்களை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது சற்று சோர்வாகவும் இருப்பீங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ளவும் முடியும். அனுசரணையாகவும் இருப்பீங்க. இன்று நெருங்கிய நண்பர்கள் மற்றும் விருந்தினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பொருளாதார வளர்ச்சியில நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். நிதி சம்பந்தமாக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும்.
சிலருக்கு ஏதாவது மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. இது மாதாந்திர சோதனைகளாகவும் இருக்கலாம். குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிரச்சனைகள்ல இருந்து விலகி இருக்கவும் செய்வீங்க. வீட்டுல திருமண பேச்சுவார்த்தைகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதார சிக்கல்கள்ல இருந்து மீண்டு வந்தும் விடுவீங்க. வெளியூர்ல தங்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படலாம். மனதுல இருந்து வந்த சின்ன சின்ன சலனங்களும் நீங்கும். தேவையில்லாத வேலைகள்ல நீங்க தலையிடவும் வேண்டாம். இன்று எதிர்பார்த்த பணம் கையில இருக்கிறதுனால உற்சாகத்திற்கு குறைவிருக்காதுங்க. சிலருக்கு தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. இளைய சகோதரர்கள் ஏதாவது உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். குடும்பத்துல மகிழ்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல தீர்வையும் காணலாம். புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில முக்கியமான திருப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் விஷயமாக ஏதாவது ரிஸ்க் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல அனுபவம் மிக்கவர்கள் கிட்ட ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லதுதாங்க. இன்று நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் உல்லாச பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூட்டு தொழில் அல்லது குடும்பத்துல உங்களுடைய துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். அவர்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பளித்து செல்வதும் நல்லதுதாங்க. உங்களுடைய பேச்சுக்கள்ல இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. சில அரசாங்கம் தொடர்பான வேலைகள் நல்லபடியாகவும் முடிவடையும். மன உறுதியாகவும் உணர்வீங்க. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த சோர்வும் குறையும். குடும்ப உறுப்பினர்களுடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகவும் அமையும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தடைப்பட்ட பணிகளையும் செய்து முடித்தும் விடுவீங்க. சிலருக்கு கண், காது, மூக்கு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படலாம். இதனால் பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் ஏற்பட்டு நீங்குங்க. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாகவும் அமையும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். குடும்ப உறுப்பினர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சிக்கு உகந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று உங்களுக்கு இருந்து வந்த மன தயக்கங்களும் நீங்குங்க. சுறுசுறுப்பாகவும் ஆற்றலுடனும் இருப்பீங்க. உங்களுடைய அணுகுமுறையில உற்சாகமும் இருக்கும். இன்று பணியில சில மாற்றங்களையும் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொறுமையாக இருந்து வேலைகளை செய்வதும் நல்லது தாங்க. சிலருக்கு வேலையில இட மாற்றங்கள் அல்லது வேலை மாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிட கணவன் மனைவிக்கு இடையே அன்புடன் அனுசரணையான போக்குடனும் இருப்பதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது தாங்க. பண வரவுல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. தொழில அக்கறை காட்டவும் செய்வீங்க. இதுவரையில இருந்து வந்த சோம்பலும் மந்தத்தன்மையும் நீங்கி இன்று சுறுசுறுப்பு உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல ஏற்றமான போக்கும் இருக்கும். ஊழியர்கள் வேலையில அதிக அக்கறையுடனும் இருப்பாங்க. இன்று பங்குச்சந்தை முதலீடுகள் சாதகமாக தங்க அமையும். தொழில இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாமே நீங்க களையவும் செய்வீங்க. எதிரிகளிடத்துல இருந்து நீங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாக தங்க முடியும். சகோதரர்களுடைய வழியில செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால மகிழ்ச்சியான செலவுகளாக தங்க இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டும் களைக்கட்டும். இன்று தாய் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய யோசனையை குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். உங்களை அறியாமலேயே அவ்வப்பொழுது ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மையுடனும் வெறுமையான உணர்வுடனும் காணப்படுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் சில முன்கோபத்தினை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பகைமை ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளினால அலைச்சல்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகிப்புத்தன்மையுடன் செயல்படுவதும் நல்லதுதாங்க. உங்களுடைய மனைவியின் முன்னேற்றத்தை கண்டு மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. முக்கியமான விஷயங்களை அவர்களிடத்துல ஆலோசனைகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையின் ஆதரவுகளையும் பெற்று விடுவீங்க. வியாபாரம் செய்பவர்களுக்கு பண பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை செய்பவர்களுக்கு சம்பள உயர்வுகளும் பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய விருப்பத்திற்காக சிறிது நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு சார்ந்த பணிகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. சில நடவடிக்கைகளின் மூலம் மனதுல ஏதாவது மாற்றங்களும் ஏற்படலாம். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடம்பர பேச்சுக்களை நம்பி முதலீடுகள் செய்யவும் வேண்டாம். விளையாட்டான பேச்சுக்களை நீங்க அதிக சீரியஸாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். எதிர்பாராத சின்ன சின்ன பண நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். திட்டமிட்ட காரியங்கள்ல அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்களுடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். உங்கள் தாய் இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. சின்ன சின்ன தடைகள்ல இருந்து நீங்க வெற்றி காணக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய நேரமும் கவனமும் இன்று நல்லபடியாகவும் இருக்கும். இன்று சில ஆன்மீக விஷயங்களுக்காக நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. இதன் மூலம் மன அமைதியும் உண்டாகும். சில சவாலான வேலைகளை கையில எடுத்தும் இருப்பீங்க. இதுல திட்டமிட்டு செயல்படுத்துவதும் நல்லதுதாங்க. இன்று 1க்கு 2 வேலைகளை பார்க்க வேண்டியதும் இருக்குங்க. இதனால சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடன் அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. நெருங்கிய குடும்ப உறவினர்கள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது. நட்பான அணுகுமுறையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. ஒரு ஏற்றமான நாள் என்றும் கூறலாம். செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தலைவலி மற்றும் சளி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. 1-2 நாட்களாக இருந்து வந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கி இன்று ஓரளவிற்கு நிம்மதியாகவும் உணர்வீங்க. கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத நல்ல தன லாபத்தையும் பெற்றுவிடலாம். புதிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய விடாமுயற்சியினால சில நல்ல ஆர்டர்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். பெற்றோருடைய மனம் அறிந்து அதனை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் மனதுல உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கிறதுனால உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. சிலருக்கு குடும்பத்தினருடன் சென்ற குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அலுவலகத்துல அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். மூத்த சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். மனைவி உறவினர்கள் உங்களை மதிக்கவும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்கள் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று கடன் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்கள் கிட்ட மிக கவனமாக இருப்பதும் நல்லது. நட்புல விரிசல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
இன்று மற்ற விஷயங்கள்ல கவனத்தை செலுத்தாமல் வேலையிலேயே கவனமாக இருப்பதும் நல்லது. மாலையில உங்களுடைய வேலைகள்ல ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நோக்கி நீங்கள் செல்லவும் செய்வீங்க. திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். எதிலும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடியும் வரும். வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோக பணிகள்ல அமைதியான சூழலும் உண்டாகும். இன்று ஆதரவுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சில்வர் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அமைதியான நாள் என்றும் கூறலாம். உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல சுறுசுறுப்புடனும் பலவிதமான வேலைகளிலும் ஈடுபடக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் வேலைகள்ல மூழ்கியும் இருப்பீங்க. உங்களுடைய தொடர்பாடல்கள்ல உற்சாகத்தை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய உற்சாகமும் சந்தோஷமும் மற்றவர்களை தொற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில உங்களுடைய பொறுமை சற்று சோதிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை சுற்றி இருப்பவர்கள் கிட்ட கவனமாகவும் பேசுங்க. யாராவது உங்களை எரிச்சல் படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களை நீங்களே அமைதியாக்கிக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே உறவு பிணைப்பு நல்லபடியாக தங்க இருக்கும். தங்களுடைய குடும்ப விஷயமாக பயனுள்ள விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப அங்கத்தினர்களுடன் உங்களுடைய சிறப்பான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும் என்று முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. உங்களுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவில் ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. சிறு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வருமானத்தையும் பார்த்து விடலாம். தொந்தரவு செய்து வந்த கழுத்து வலி தோல் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து நிவாரணங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரும் பொறுப்பில் இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது தாங்க. சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில கருத்துக்களை தெரிவிப்பதும் நல்லது. சின்ன சின்ன தடுமாற்றங்களும் இருக்கத்தங்க செய்யும். இதுல இருந்து நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல வீண் விவாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அதிகாரிகள் அனுசரணையாக இருக்கவும் செய்வாங்க. வியாபாரத்துல கனிவான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது தாங்க. யாரிடத்திலும் கடிந்து பேசிவிடவும் வேண்டாம். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை நீங்களே மாற்றியமைத்தும் கொள்வீங்க. வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களை விட அதிகாரிகளிடத்துல உங்களுடைய செல்வாக்கு நல்லபடியாக தங்க இருக்கும். ஒரு அமோகமான நாள் என்றும் கூறலாம். வெற்றிக்கான அனைத்து முயற்சிகளையும் செய்வீங்க. இது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றத்தையும் காணலாம். புதிய வாய்ப்புகளையும் பெற்றுவிடுவீங்க. யாருடைய வார்த்தைகளையும் நம்புவதற்கு முன்பாக இது சரிதானா என்பதை ஒருமுறை நீங்க யோசித்து செய்வதும் நல்லது. உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மாலை நேரத்தை பெற்றோருடன் கழிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல சுப செலவுகளும் ஏற்படலாம். உத்தியோக பணிகள்ல உயர்வு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நீண்ட நாட்களாக தொந்தரவு கொடுத்து வந்த நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். ஆன்மீக பணிகள்ல சில நல்ல புரிதல்களும் உண்டாகும். பயணங்களின் மூலம் அலைச்சல்களும் புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார பணிகள்ல கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று உங்களுக்கு உயர்வு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிதானத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள் நீங்கள் மேற்கொண்டுள்ள வேலைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். வெற்றியை பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில முக்கியமான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய வேலைகள் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வேலைகளை மும்முரமாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். குடும்பத்திலேயும் அமைதியான போக்கும் காணப்படும். பிள்ளைகளுடைய செய்கைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. வரவும் செலவும் சமமாக தங்க இருக்கும். இன்றைய தேவைக்கான பணமும் கையில இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. தடைப்பட்டு இருந்த சில வேலைகளை இன்று செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தடைப்பட்டு இருந்த வருமானங்களும் கைக்கு வந்து சேரும். உங்களுக்கு நெருக்கடி தந்த கடன்ல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளி வட்டாரங்கள்ல செல்வாக்கும் அந்தஸ்தும் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு மங்களகரமான நிகழ்ச்சிகளும் வீட்டுல நடைபெறலாம். பிள்ளைகள் நீண்ட நாட்களாக கேட்டதை இன்று வாங்கி கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் கிட்ட இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். இன்று தொடங்கும் வேலைகள் வெற்றிகரமாகவும் முடியும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். தாய்வழி உறவினர்களுடைய வருகையினால செலவுகளும் ஏற்படலாம். ஆனாலும் உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் ஏற்படலாம். வேற்று மதத்தினரும் நண்பர்கள் ஆவாங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல் தொடர்பு உடையவர்களுக்கு தங்களுடைய வேலையில ஆர்வத்துடனும் வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. உங்களை சுற்றியுள்ள சூழல்கள் இனிமையாக தங்க இருக்கும். சில செல்வாக்குமிக்க நபர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் மனைவியுடன் மனமும் ஒத்துழைப்பாகவும் இருக்கும். உங்கள் குடும்பத்தினர்களுடன் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகளுடைய சந்திப்புகளும் நடைபெறும். இன்று குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி சென்ற உறவினர்கள் நண்பர்கள் என்று தேடி வந்தும் பேசுவாங்க. வாகனங்களை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் மனதில் ஏற்படலாம். சகோதரர்களுடைய வழியில சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில தொலைந்து போன ஆவணங்கள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை தேடிக்கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஓரிரண்டு நாட்கள் அதற்கான நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நேர்காணலுக்கான அழைப்புகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் அதனால ஆதாயமும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களினால பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு செழிப்பான நாள் என்றும் கூறலாங்க.
இன்று வேலையில வெற்றியை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிர்வாகத்தினர்கிட்ட இருந்து நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய தனிப்பட்ட முன்னேற்றமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. உங்களுடைய வேலைக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதியதாக தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது தாங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையும் செய்து முடித்து விடவும் வேண்டாம். இன்று முதலீடுகள் செய்வது ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடன் அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. இன்று மூன்றாவது நபர்களுடைய தலையீட்டினை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இருவரும் நல்ல பரஸ்பர ஒற்றுமையுடனும் இருப்பீங்க. மற்றவர்களுடைய தலையீடுகள் உங்களுக்குள் ஏதாவது சலசலப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். இன்று ஏற்ற இறக்கத்துடனும் இருக்குங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் சில பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்று சில குழப்பமான சூழ்நிலைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. ஆறுதலாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிலையான வருமானத்தை பெற்றும் விடுவீங்க. பெற்றோருடைய வழியில நன்மைகளும் உண்டாகும். பிள்ளைகள் குறித்து கவலைகளும் நீங்கி நிம்மதியும் உண்டாகும். வேலையின் காரணமாக வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில அவசியமில்லாத வேலைகள்ல தலையிடுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. தந்தையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசியும் மகிழ்வீங்க. சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த எதிர்ப்புகளும் நீங்கும். பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியும் உண்டாகும். உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று வேலை செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்குங்க. தங்களுடைய பணிக்காக நேரத்தை செலவும் செய்வீங்க. இன்று காதல் வாழ்க்கையில மகிழ்ச்சியும் உண்டாகும். சில செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. எதிர்காலத்திற்காக நிதி முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களினால புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுக்கு மத்தியில செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். உத்தியோக பணிகள்ல அதிகாரங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பாரம்பரியம் தொடர்பான செயல்பாடுகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. நீண்ட நாள் நண்பர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த சோர்வும் குறையும். வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரங்களும் மேம்படும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. ஏதாவது ஒரு வேலையை மீண்டும் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. மனதுல அமைதியான போக்கும் காணப்படும். வேலை செய்கின்ற இடத்துல நிதானத்துடனும் வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடன் அனுசரணையான போக்கும் காணப்படுங்க. தொலை தூரத்துல இருந்து கிடைக்கின்ற செய்திகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வீட்டிற்கு தேவையான சில பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. 1-2 நாட்களாக உடல் அசதியாகவும் உணர்வீங்க. உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சின்ன சின்ன சங்கடங்களை சந்தித்தாலுமே வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். எதிர்ப்புகள் தந்தவர்கள் தாமாகவே விலகி சென்றும் விடுவாங்க. கெடுதல் செய்ய நினைத்தவர்களை எல்லாமே நீங்க நல்ல பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. கொடுத்த வாக்குறுதிகளை எப்பாடுபட்டாவது நீங்க காப்பாற்றவும் செய்வீங்க. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. பாடங்களை படிப்பதில் என்று சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க. வீட்டுல உள்ளவர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டும் செயல்படுவாங்க. மாலையில வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான சம்பவங்களும் நடைபெறலாம். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறுவதுடன் நல்ல லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் வீடு தேடியும் வரலாம். வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நிலுவையில உள்ள பணிகளை முடிப்பதில் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. உங்களுடைய எதிரிகளும் விலகி சென்றும் விடுவாங்க. உங்களுடைய வேலைகளுக்கு தடையாக இருந்தவர்களை எல்லாமே நீங்க வெற்றி காணவும் செய்வீங்க. சிலருக்கு சொத்துக்கள் வாங்குவது அல்லது விற்பது போன்றவற்றில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. முக்கியமான ஆவணங்களை கவனமாக படித்து பார்ப்பதும் நல்லது. மனதளவுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். விடாப்படியாக செயல்பட்டு சில பணிகளை செய்து முடித்தும் விடுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். தானம் தர்மம் போன்றவற்றில் அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. புதிய தொழில்நுட்பம் சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையின் மூலம் நல்ல தீர்வையும் காணலாம். இன்று நல்ல ஆர்வத்தை காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். இன்று உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தீர்வும் கிடைக்க பெறுவீங்க. நெருக்கடியான சூழ்நிலைகளும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாம். குடும்பம் மற்றும் அதனுடைய வளர்ச்சி சம்பந்தமாக பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது மகிழ்ச்சியான பயணங்களாகவும் இருக்கும். பணி நிமித்தமாக சில முக்கியமான வேலைகளை இன்றே முடித்து ஆக வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இதனை கவனத்தில் கொண்டு வேலைகள் செய்வதும் நல்லதுதாங்க. பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. தகவல் தொடர்பாடல்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உடன் பிறந்தவர்கள் மற்றும் உறவினர்களுடன் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். அவர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் என்ற சமமாக தங்க இருக்கும். குடும்பத்தினருக்காக செலவுகளாகவும் இருக்கும். இது அத்தியாவசியமான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வேலை பளுவின் காரணமாக சற்று உடல் அசதியுடனும் காணப்படுவீங்க. சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றவும் செய்வீங்க. இதற்கு உடன் இருப்பவர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. இயந்திர வகை தொழில ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. எதையும் சிந்தித்து செயல்படுத்துவதும் நல்லது தாங்க. இடம் மாறுதல்கள் தொடர்பாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளும் கிடைக்க பெறுவீங்க. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். மற்றவர்களிடத்துல வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். சகோதரர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். உங்கள் தாயின் அன்பும் ஆறுதல்களும் கிடைக்க பெறுவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அழகுக்கும் இளமைக்கும் என்று முக்கியத்துவமும் தருவீங்க. கேட்ட இடத்துல இருந்து பணமும் கிடைக்க பெறுவீங்க. எதிர்பார்த்த உதவிகளும் தக்க சமயத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்கவும் செய்வீங்க. சில அதிரடியான மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று அவ்வப்பொழுது சோர்வாகவும் ஏதாவது ஒரு பய உணர்வுகளும் ஏற்பட்டு நீங்கும்.
எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதுல முழு கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்து இப்பொழுது நிறைவாகவும் உணர்வீங்க. பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். மற்றவர்களிடத்துல வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உங்களுடைய முன்கோபத்தினை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருந்து ஒத்துழைப்பான சூழலும் இருக்கும். நுட்பமான விஷயங்களையும் வெளிப்படுத்தி பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. தொழில் சார்ந்த பயணங்கள் ஈடேறவும் காண்பீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகத்தின் மூலமாக மாற்றமான தருணங்களும் ஏற்படலாம். பணிபுரியும் இடத்துல முக்கியமான பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஆதாயமும் உண்டாகும். இன்று பக்தி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாங்க. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாளாகவும் அமையும். எதிலும் பொறுமையுடன் நடந்து கொள்வதும் நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களை நீங்களே மாற்றி அமைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. சின்ன சின்ன சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். பணியில ஏதாவது பதட்டமான தருணங்களும் ஏற்படலாங்க. பொறுமையுடன் இருந்து தாங்க வேலைகள் வாங்க வேண்டியதும் இருக்கும். மற்றவர்கள் கிட்டையும் அனுசரணையுடன் நடந்து கொள்வதும் நல்லது. திருமண உறவுல இன்று வீண் பேச்சுக்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முடிந்தளவிற்கு என்று அமைதியாக சென்று விடுவதே நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு இன்று சாதகமான நாள் என்றும் கூறலாம். திட்டமிட்ட பணத்தை முறையாக பயன்படுத்தினாலே போதும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று சிலருக்கு மூட்டு வலி, கணுக்கால்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாங்க. சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. இன்று ஏற்ற இறக்கத்துடனும் நாள் என்றும் கூறலாம். தொழில சீரான முன்னேற்றமும் இருக்கும். பொருளாதாரத்துல உயர்வையும் பெற்றுவிடலாம். கூட்டு தொழில எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். வேலையில உங்களுடைய நேரடி கண்காணிப்புடன் இருப்பதும் நல்லது. யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கவும் வேண்டாம். அரசு பணியாளர்களுக்கு சம்பள உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாரிடத்திலும் அலட்சியமாக பேசவும் வேண்டாங்க. இது தேவையற்ற வம்பு சிக்கல்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத பணவரவும் இருக்குங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மாலையில பள்ளி கல்லூரிக்கான நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகளை முடிப்பதில் சக பணியாளர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று சிலருக்கு தொலைதூரத்தில் இருந்து கிடைக்கின்ற செய்திகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். நகைச்சுவையாக சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் கூட சீரியஸாக முடிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வேலை சுமை சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களை நினைத்து நீங்களே பெருமைப்பட்டுக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலர் உங்களை ஏதாவது விமர்சிக்கவும் செய்யலாம். செயல்பாடுகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. ஆசிரியர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். தோற்றப்பொழிவு மற்றும் பழக்க வழக்கங்கள்ல சிறு சிறு மாற்றங்களையும் செய்வீங்க. மனதுல உள்ள எண்ணங்களை வெளிப்படுத்துவதில் கவனமாகவும் இருங்க. தற்பெருமை தொடர்பான சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தலைவலி தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உடன் இருப்பவர்களுடைய தன்மைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. உங்களின் மீதான சில விமர்சனங்களும் ஏற்படத்தாங்க செய்யும். மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும்.
கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.